வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இந்தியா மிஷன் சார்பில் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து நடைபெற்ற சைக்கிள் பேரணி. நகர பகுதிகளில் சைக்கிளில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காவல்துறையினர். நண்பனை கொல்ல திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை சுற்றி வளைத்து கொலைவெறி தாக்குதல். பதைக்கும் சிசிடிவி காட்சிகள். வில்லியனூர் பகுதியில் கோயில் உண்டியலை திருடிச் சென்ற இளைஞர் கைது. உண்டியல் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுதாகர் ரெட்டிக்கு புகழாஞ்சலி. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இந்தியா மிஷன் சார்பில் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறையினர் நகர பகுதிகளில் சைக்கிள்களில் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஃபிட் இந்தியா என்பது மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் உடல் செயல்பாடுகள், விளையாட்டுகளை சேர்ப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்க ஊக்குவிப்பதற்காக நடத்தப்படும் ஒரு நாடு தழுவிய இயக்கமாகும். உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஃபிட் இந்தியா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே மாலை நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலர் சரத் சௌகான், டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். சைக்கிள் பேரணியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஐஜி அஜித்குமார் சிங்க்லா, டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பிக்கள் கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன், ஏகே லால், கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், காவலர்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள் என 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே வந்து விழிப்புணர்வை நடத்தினர். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட ஒரு ப்ரோக்ராம். பாண்டிச்சேரி போலீஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாங்கள் சிஎம் சார், ஹெச்எம் சார், சீஃப் செக்ரட்டரி, டிஜிபியோட சப்போர்ட்டோட நாங்கள் இதை கண்டக்ட் பண்ணோம். இது நாங்கள் மெயினாக பாண்டிச்சேரி ஒயிட் டவுன்லேயே நாங்கள் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கவரேஜ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாப்புலர் ஐடியா. இது என்ன பாப்புலர் ஆகணும், இன்னும் நிறைய பேத்துக்கு மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக இது நாங்கள் கண்டக்ட் பண்ணது. இந்த மூமெண்ட் வந்து இன்னும் ஃபர்தரா மக்கள் எடுத்துட்டு போவாங்க, எல்லாரும் ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. புதுச்சேரியில் நண்பனை கொல்ல திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை சுற்றி வளைத்து வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்திய பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் 35 வயதான லூர்து. ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சில வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் இவர் நேற்று அதிகாலை பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க விட்டிருந்த தனது ஆட்டோவை எடுக்கச் சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளால் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த லூர்தை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு 8 இடங்களில் கத்திக்குத்து காயங்கள் உள்ளதாக அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து அங்கு உள்ள இரத்த மாதிரிகள் மற்றும் தடயங்களை சேகரித்தனர். மேலும் அங்கு கிடைத்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்தபோது ஆட்டோ ஓட்டுநரை பின்தொடர்ந்து வந்த 2 நபர்கள் அரிவாளால் அவர் தலையில் வெட்டும் பதைக்கும் காட்சி கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு பெரியார் நகரைச் சேர்ந்த ருத்ரேஷ் என்ற வாலிபரை கோயில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண்முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்போது பிணையில் வந்துள்ளனர். இதை அறிந்த ருத்ரேஷன் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கௌதம், லூர்து தன்னை கொலை செய்வதற்கு முன்பு தான் முந்திக் கொள்ள வேண்டும் என நோட்டமிட்டு சந்தர்ப்பத்திற்கு காத்திருந்து தனது கூட்டாளிகளுடன் சென்று லூர்தை வெட்டியது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர்.
புதுச்சேரியில் மது குடிக்க பணம் இல்லாததால் கோவில் உண்டியலை திருடிச் சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து உண்டியல் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மெயின் ரோடு அனந்தமால் சத்திரம் பகுதியில் வீர ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நேற்று முன்தினம் இரவு பூஜைகள் நிறைவடைந்து வழக்கம்போல் நடை சாத்தப்பட்டது. பின்பு நேற்று காலை கோவிலை திறந்தபோது உண்டியல் திருடப்பட்டு இருப்பதைக் கண்டு ஆலய நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே இது குறித்து கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முருகானந்தன் கொடுத்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் அனந்தமால் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் சதீஷ்குமார் என்பதும் மது அருந்துவதற்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் கையில் பணம் இல்லாததால் கோயில் உண்டியலை திருடியது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து கோவில் உண்டியல் மற்றும் அதிலிருந்து பணத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த முன்னோடியும் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுதாகர் ரெட்டிக்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று புகழஞ்சலி செலுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த முன்னோடி முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான தோழர் சுதாகர் ரெட்டி அவர்கள் ஆகஸ்ட் 22 அன்று ஹைதராபாத்தில் தனது 83வது வயதில் இயற்கை எய்தினார். அவரது விருப்பத்தின்படி அவரது உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்யப்பட்டது. மேலும் கண்கள் எல்வி பிரசாத் கண் மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டன. அவருக்கு புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி தலைமை செயலரின் வீட்டின் முன்பு முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கு 3 மாத சம்பளம் வழங்காததை கண்டித்து கோரிமேட்டில் உள்ள தலைமை செயலர் சரத் சவுகான் வீட்டின் முன்பு பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் துப்புரவு பணியாளர்களுடன் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்துல இந்த துப்புரவு பணியாளர்களை நாட்டுடைய 2 கண்களாக பாவிச்சார். அவங்களுக்காக பாத பூஜைகள் முதற்கொண்டு செய்து அவங்கள கௌரவிச்சார். அப்பேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு கடந்த 3 மாதமாக புதுச்சேரி மாநிலத்துல அதிகாரிகள், குறிப்பாக எல்ஏடி டைரக்டர் சக்தியோடைய அலட்சிய போக்கும் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேலைகள் சித்து விளையாட்டால தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு காலைக்கு துப்புரவு தொழிலாளர் என்கிட்ட கேட்டு இருந்தாங்க. 1 நாளா 2 நாளா 3 நாளா கேட்டுட்டாங்க. தொடர்ந்து இன்னைக்கு போட்டுருவாங்க, நாளைக்கு போட்டுவாங்க. இந்த டைரக்டர் நான் பலமுறை சொன்னேன். அவர் தொடர்ந்து தன்னுடைய அலட்சியத்து போறதுனால டெலிபோனை எடுக்காதனாலையும் போனை போனை எடுக்காதனாலையும் என்னால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. என்னால பதில் சொல்ல முடியலமா நான் சொன்னதுனால இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர் காலையில 5:30 மணிக்கெல்லாம் என் வீட்டை முற்றுகையிட்டாங்க, உட்காந்தாங்க. எங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நீ தான் என்னோட தொகுதி எம்எல்ஏ, நான் உனக்கு தான் ஓட்டு போட்டேன், நீ எனக்காக பேசு, எனக்காக கேளு, இல்லையா எங்களை கொன்னுடு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால இன்னைக்கு புதுச்சேரியின் தலைமைச் செயலாளர்கள் இது அவருடைய நாலேஜுக்கு தெரியுமா தெரியாதா என்றதை நான் தெரியப்படுறேன். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பளம் ஆகக்கூடிய அரசாங்க உயர் அதிகாரிகள் கிடையாதுங்க. டெய்லியும் பார்த்தா குப்பையும் ரத்தத்தையும் சீதியும் சிறங்கையும் இந்த துப்பது என்ன நாட்டத்தையும் நாய் செத்து போன நாய்களையும் பிணங்களையும் தூக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மதிக்க வேண்டியது நாட்டுடைய கடமை. அவங்களை கௌரவப்படுத்த வேண்டிய கடமை என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க சொல்லக்கூடிய இந்த பாரத நாட்டுல மாண்புமிகு மக்கள் முதலமைச்சர் என்ன இருக்கிற நாட்டுல இந்த துப்புரவு தொழிலாளருடைய 3 மாதமாக சம்பளம் எவ்வளவு 10,000 8,000 கூட இவங்களுக்கு போட முடியாத நிலைமையில அரசாங்கம் இல்ல. அரசாங்கம் தண்ணீரோட முழுமையோட இருக்குது. எதிர்கட்சிகளோட தூண்டுனால சில சக்திகள் போன்ற டைரக்டராக நடக்கிற இந்த விபரீத விளையாட்டால தான் இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வு. கன்சர்ன் துறை தமிழகத்தை இன்னைக்கு முறையிட்ட உங்களுக்கு தெரியுமா? நீங்க பல லட்சம் சம்பளம் வாரீங்க, அரசாங்க கார் யூஸ் பண்ணிக்கிறீங்க, அரசாங்க கெஸ்ட் ஹவுஸ் நிம்மதியா வாரீங்க. ஆனா மக்கள் நீங்க சொல்லலாம் 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் வரேன். ஆனா ஆசிய மக்கள் பிரதிநிதி நான் சொல்ல முடியாது. நான் தூங்குறது கூட ஏந்திச்சு மக்களை தான் பார்க்கணும், மக்களை தான் சந்திக்கணும், மக்களை பற்றி தான் படிக்கணும், மக்களோட தான் போகணும். அதனால எல்லா மக்களையும்
கூட்டின சிஎஸ் கிட்ட முறையிட்டேன். தலைமைச் செயலாளர்கள் இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள இந்த சம்பளத்தை நான் போட்டு முடிச்சிடுறேன் சொல்லிட்டாரு. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் சண்முகம் தலைமையில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நேற்று நடைபெற்றது. மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள மணவெளி தொகுதி கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தலைமையில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் மாநில கழக அமைப்பாளர் சிவா கருப்பு சிவப்பு துண்டினை அணிவித்தார். கழகத்தில் இணைந்த அனைவரையும் தொகுதி செயலாளர் ராஜாராமன் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், கோபாலகிருஷ்ணன், அமுதா, நர்கீஸ், மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி, தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், மாநில விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவி என்கிற ரவிச்சந்திரன், தொகுதி அவைத்தலைவர் முருகையன், பொருளாளர் செல்லப்பன், மாநில பிரதிநிதிகள் ராஜாமணி, விஜயகிருஷ்ணன், துணை செயலாளர்கள் அனந்தகுமார், ராஜவேலு, ஜெகதீஸ்வரி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ஆனந்த பாஸ்கரன், தயாளன், சாந்தபாலன், பாஸ்கர், மருது, மாநில ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல், நோனாங்குப்பம் காசி வீரப்பன், மீனவர் அணி துணை அமைப்பாளர் வீரபத்திரன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் காசி வீர தமிழ்பிரியன், தொகுதி தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ரமேஷ், துணை அமைப்பாளர்கள் விமல், செல்வம், தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர்கள் சிலம்பரசன், துணை அமைப்பாளர்கள் பிரதீப், அம்பேத்கர், ரூபன், அஜய், வேல்முருகன், செழியன், புகழேந்தி, பவி, மாணவர் அணி அமைப்பாளர் ஞானவாசன், துணை அமைப்பாளர்கள் குருபிரசாத், கலையரசன், தர்மபிரியா, பிரவீன், பிரகாஷ், பிரசாத், கிளைக்கழக செயலாளர் ராஜேந்திரன், முருகன், பரசுராமன், இளங்கோவன், பலராமன், பூங்காவனம், முருகானந்தம், சந்திரன், பாலகிருஷ்ணன், ராமசாமி, சக்திவேல், பாக்கியராஜ், நரசிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுவை காமராசர் மக்கள் பேரவை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம் அடுத்த வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புனித ஸ்தலமாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றி செப்டம்பர் 8ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற்று நிறைவு பெறும். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள தமிழகம், புதுச்சேரி மற்றும் பல்வேறு மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு வருவர். குறிப்பாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெறும் வேளாங்கண்ணி மாதா கோயில் கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு சென்னை மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக புதுச்சேரி வழியாக செல்வர். அவர்களுக்கு வழிநெடுகிலும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனங்கள் பால், மோர், பிஸ்கட், தண்ணீர், உணவுப் பொட்டலங்கள் போன்றவற்றை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் புதுவை காமராசர் மக்கள் பேரவை சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை காமராசர் மக்கள் பேரவையின் நிறுவனரும் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான வழக்கறிஞர் முருகராஜ் தலைமையில் வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக செல்லும் 1000 பக்தர்களுக்கு இரவு சிற்றுண்டியாக வாழைப்பழம், பிஸ்கட், தண்ணீர், இட்லி, பரோட்டா உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுவை காமராசர் மக்கள் பேரவையின் நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம், ரமணா நகர் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம், ரமணா நகர் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ரூபாய் 39,16,000 மதிப்பீட்டில் ஓம் பிரணவ் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனைசிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வல்கனைசிங் பழுதுபார்க்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பாக பொதுக்கூட்டம் மற்றும் இன்சூரன்ஸ் பதிவு செய்தல் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் முத்துராஜ், மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன், செயலாளர் சேகர், பொருளாளர் பாலாஜி, கௌரவ தலைவர் மோகன், சங்க காப்பாளர் முருகன், துணைத் தலைவர்கள் வெங்கடேசன், வேலவன், சங்க இணை செயலாளர் முத்துக்குமரன், ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி, ஆலோசகர் சோமசுந்தரம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்திற்கு சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தனர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக வல்கனைசிங் நல வாரியத்தை அமைப்பு சாரா நல வாரியத்தில் இணைக்க வேண்டும், மின்சாரம் சிறுதொழில் மின்சார இணைப்பு மாற்றி இணைக்க வேண்டும், தொழில் செய்யும் போது விபத்து நேரிட்டால் அரசாங்கம் நிவாரணம் 10 லட்சம் வழங்க வேண்டும், அரசாங்கம் ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும், தொழில் செய்யும் போது ரோட்டில் நிறுத்தி வேலை செய்தால் அபராதம், வழக்கு எதுவும் போடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் 57வது ஆண்டு T20 கிரிக்கெட் போட்டியை சங்கத்தின் முன்னாள் செயலாளர் வேல்முருகன் மற்றும் தற்போதைய செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் மிகவும் பழமையான பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 57வது ஆண்டு T20 கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா நேற்று மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள NSJ மைதானத்தில் தொடங்கியது. தொடக்க போட்டியில் PCA கோல்ட்ஸ் மற்றும் PCA ஜூனியர்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. இந்த போட்டியை பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனின் முன்னாள் செயலாளரும் பில்டர் சங்கத்தின் தலைவருமான வேல்முருகன் மற்றும் தற்போதைய பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முதல் போட்டியில் PCA ஜூனியர் அணி வெற்றி பெற்றது. மொத்தமாக 36 அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் முதல் சுற்று லீக் முறையிலும் அடுத்த சுற்று நாக் அவுட் முறையிலும் நடைபெற உள்ளது. மேலும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஊசுடு தொகுதியில் பல ஆண்டுகளாக இயக்கப்படாமல் இருந்த PRTC பேருந்தை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் PRTC அரசு பேருந்து நகர பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இயங்கி வந்தது. தற்போது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பல ஆண்டு காலமாக PRTC பேருந்து இயக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் அதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமாரிடம் PRTC பேருந்தினை ஊசுடு தொகுதிக்கு இயக்கி வைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னதாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு PRTC நிர்வாகத்துடன் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் பேசியதன் அடிப்படையில் இன்று ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு பகுதியில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேருந்துவானது 10 கண்ணு, ஊசுட்டேரி, பொறையூர், பெரம்பை, கோபாலன்கடை ஆகிய பகுதிகள் வழியாக செல்ல உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் அண்ணா பிரபாவதி, பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கிளை தலைவர் முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த பகுதியில் பல ஆண்டு காலமாக PRTC பேருந்து இயக்கப்படாமல் தற்போது இயக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். பொதுப்பணித்துறையில் நீர்ப்பாசன பிரிவின் உதவி பொறியாளர் செல்வராஜ் பணி நிறைவு பாராட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார்.
புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவின் உதவி பொறியாளர் செல்வராஜ் கடந்த 20 வருடங்களாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பணி ஓய்வு பெறும் இவருக்கு பாராட்டு விழா கோரிமேடு பகுதியில் உள்ள காவல்துறை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் இவருக்கு அரசு அதிகாரிகள், துறை ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்வராஜ் அவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் செல்வராஜ் குடும்பத்தினர், துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். ஆரியாங்குப்பம் தொகுதி சுதானா நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சிறப்பு பூஜையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பரதமாடிய சிறுமிகளுக்கு வாட்சி நினைவு பரிசாக வழங்கினார். மேலும் கோவில் நிர்வாகத்திற்கு 10,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி சுதானா நகரில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் 18ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக செல்வ கணபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜையில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக ரூபாய் 10,000 தனது சொந்த செலவில் கோவில் நிர்வாக குழு தலைவர் முத்துரத்தினம் முன்னிலையில் நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக டாக்டர் சிற்பி ஜெயராமன் பல்கலைக்கூடம் சார்பில் சார்கோல் பிரபாகரன் தலைமையில் 15 சிறுமிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. சிறுமிகள் சிறப்பாக பரதம் ஆடினர். பின்னர் பரதநாட்டியம் ஆடிய சிறுமிகளுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நினைவு பரிசாக கை கடிகாரம் வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, காத்தவராயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வேளாங்கண்ணி மாதா கோவில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அரியாங்குப்பம் அதிமுக அலுவலகம் முன்பு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் 1000 பேருக்கு பாதாம் பால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தில் ரூபாய் 43 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஒதியம்பட்டு கிராமத்திற்கு உட்பட்ட மகாசக்தி நகரில் ரூபாய் 19,41,979 செலவில் புதிய சாலை வசதி மற்றும் சௌபாக்கியா தாயினி நகரில் ரூபாய் 23,72,660 செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சாலை வசதி என மொத்தம் ரூபாய் 43,14,639 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குலசேகர், திருவேங்கடம், மூர்த்தி, பாலு, செல்வகுரு, கிருஷ்ணராஜ், செல்வராஜு, ஆறுமுகம், பெருமாள், விநாயகம், துரை, மாரிமுத்து, சேதுராமன், விமல்ராஜ், குமார், விஜயன், வினோத், ஏழுமலை, புரோ சங்கர், பலராமன், ராமஜெயம், மோகன், வரதன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், அக்பர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜு, ஜனா, சொக்கலிங்கம், மிலிட்டரி முருகன், சராபுதீன், அருள்மணி, வாசு, முருகேசன், முத்து, சேகர், பாண்டியன், வேல்முருகன், சூர்யா, கோபி, அருள், செந்தில், ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் ஆரிய வைசிய திருமண மண்டபத்தில் அரூர் தந்தை வேதாத்திரி மகரிஷி மனைவி அன்னை யோகாம்பாள் அவர்களின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டு மனைவி நல வேட்பு விழா திருப்பாதிரி புலியூர் மணவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. கடலூர் ஆரிய வைசிய திருமண மண்டபத்தில் அரூர் தந்தை வேதாத்திரி மகரிஷி மனைவி அன்னை யோகாம்பாள் அவர்களின் 111வது பிறந்த நாளை முன்னிட்டு மனைவி நல வேட்பு விழா திருப்பாதிரி புலியூர் மணவளக்கலை மன்றம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. தஞ்சாவூர் அறிவு திருக்கோயிலிலிருந்து வருகை தந்த முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சரவணன் விழாவிற்கு தலைமை தாங்கினார்.
மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவர் முனைவர் சீனிவாசன் அவர்கள் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு தம்பதிகளாக கடலூர் மஞ்சு கலைக்கூடம் நிறுவனர் அருள்நிதி முத்துக்குமரன் அனந்தநாயகி மற்றும் அருள்நிதி ஜெயமணி அருள்நிதி செந்தமிழ் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தனது மனைவிக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. மேலும் 80க்கும் மேற்பட்ட தம்பதிகள் விழாவிற்கு வருகை தந்து கலந்து கொண்டனர். வந்திருந்த தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் கையில் காப்பு கட்டிவிட்டு மாறி மாறி மாலை அணிவித்து இல்லற வாழ்வின் ஒற்றுமை குறித்து உறுதிமொழி கூறி கண்ணோடு கண்ணோக்கி ஈருடல் ஓர் உயிர் என்ற தத்துவத்தின்படி காந்த கலப்பு நிகழ்த்தினர். நிகழ்ச்சியை பேராசிரியர் சக்தி சரவணன் ஒருங்கிணைப்பு செய்து விளக்க உரையாற்றினார். விழாவில் ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அதிகாரி திருஞானம், முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன், கவி மனோ, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜெகத் ரட்சிகன், கிளை நூலக வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் மாரா சிங்காரம், அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் திரு குமரேசன், திரு உத்ராபதி, அரிமா சங்க முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வம், கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதன், கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க பொருளாளர் குறிஞ்சி ரவி, பழ ஆறுமுகம், மக்கள் குமார், பூபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகளான முனைவர் சீனிவாசன், கீதா சீனிவாசன், சசிரேகா கஸ்தூரி, சிவானந்த விஜயலட்சுமி, ஜெயராம், மனோகர், வேல்முருகன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிறைவாக சுப்பிரமணி அவர்கள் நன்றி கூறினார். புதுச்சேரியில் 40வது தேசிய கண்தான வார விழாவையொட்டி கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர் கல்லூரி மாணவிகள் முகத்தில் கண்தானம் குறித்த ஓவியங்கள் வரைந்தும் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து 40வது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். கம்பன் கலையரங்கத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி அரசு தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் அதிகாரி டாக்டர் வர்ஷினி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்தானம் குறித்த வர்ண ஓவியங்களை தங்களது முகத்தில் வரைந்து கொண்டும் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு தங்களது கண்களை தானம் கொடுத்து பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி பேரணியாக சென்றனர். விழிப்புணர்வு பேரணியில் இந்திரா காந்தி மணக்குள விநாயகர் ராக் செவிலியர் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், வாசன் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தன்னார்வலர்கள் கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டு விழிப்புணர்வு செய்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகே நிறைவு பெற்றது. கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக்கல்லூரியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மதகடிப்பட்டு அடுத்த கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக்கல்லூரியில் கமாண்டிங் அதிகாரி கர்னல் மொஹந்தி 1P இண்டப்காய் NCC உத்தரவின் பேரில் NCC தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு சார்பில் உலக இரத்த தான தினத்தை ஒட்டி இரத்த தான முகாம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. துவக்க விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார். கல்லூரியின் சுற்றுலாத்துறை பேராசிரியர் மற்றும் NCC தரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் கதிர்வேல் அனைவரையும் வரவேற்றார். இரத்த தான முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இதில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இரத்த தானம் வங்கி மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு இரத்த தான கொடையை பெற்றுக்கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் தரைப்படை மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இரத்த தான முகாமில் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சரவணன், கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சாபுகே தங்கப்பன், வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா, கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பாஜக நகர மாவட்ட இளைஞரணி தலைவராக விஷ்ணுவர்தன் நியமிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று வழங்கினார்.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் வழிகாட்டுதலோடு மாநில இளைஞர் அணி தலைவர் வருண் பரிந்துரையின் பெயரிலும் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் ஒப்புதலோடு இன்றிலிருந்து விஷ்ணுவர்தன் அவர்களை நகர மாவட்ட இளைஞர் அணி தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். மேலும் இந்த அறிவிப்பினை மாநில தலைவர் VP ராமலிங்கம் இன்று வெளியிட்டு அதற்கான சான்றிதழை அவரிடம் வழங்கி பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் மகேந்திரன், தமிழரசன், ரவீந்திரன், மேலும் இளைஞர் அணி உழவர்கரை மாவட்ட தலைவர் பாலாஜி, வில்லியனூர் மாவட்ட தலைவர் சபரி, அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் இன்பா, மேலும் இளைஞர் அணி மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் உடனிருந்தனர். பெரிய காலாப்பட்டு பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் நடைபாதை மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 26 லட்சம் செலவில் இருபுறமும் சிமெண்ட் கான்கிரீட் நடைபாதை மற்றும் யூ வடிவ வாய்க்காலின் ஸ்லாப் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி, உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 1990ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகாசி உதவியுடன் புதுச்சேரி காந்தி சிலை அருகில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் பங்கேற்ற தன்னார்வலர்களை அபயம் தொண்டு நிறுவன தலைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு பாராட்டி வாழ்த்தினார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி, உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் மற்றும் NTSO தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 1990ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் அலுமினி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகாசி உதவியுடன் புதுச்சேரி கடற்கரை மகாத்மா காந்தி சிலை அருகில் மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தின. இந்த இரத்த தான முகாமில் புதுச்சேரியின் தமிழ் அறிஞரும் அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனருமான சுந்தரமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமில் இரத்த தானம் அளித்த தன்னார்வலர்களை பாராட்டி வாழ்த்தினார். இந்த இரத்த தான முகாமில் உயிர்த்துளி ஃபவுண்டேஷன் தன்னார்வலர்கள், புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 90ஆம் ஆண்டு அணி முன்னாள் மாணவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி லெகாசி அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி ஓவியர் ரவி அவர்களின் என் பயணம் எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுவை வளர்கலை கூடத்தில் கடந்த 22ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ஓவியர் ரவி அவர்களின் என் பயணம் எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்கலை கூடத்தில் ஆகஸ்ட் 22 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஓவியர் ரவி ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் போது அங்கே கண்ட காட்சிகளை மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதுச்சேரி நகர வீதிகளை நீர்வண்ண ஓவியங்களாக தீட்டிய ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த கண்காட்சி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் இணைந்து கண்காட்சியை தொடங்கி வைத்து வாழ்த்தி பேசினர். அதனைத் தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் ஜே கோபால், கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன், கலைமாமணி கந்தப்பன் ஆகியோர் இவ்விழாவிற்கு டாக்டர் எல் ரவி உதவி பேராசிரியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவியர் ரவியை வாழ்த்தி பேசினார்கள். இந்த கண்காட்சி தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்திருக்கும். விழாவிற்கான ஏற்பாடுகளை சுகுமாரன், முருகேச பாரதி, சக்திதாசன், வெங்கடேசன் ஆகிய ஓவியர்கள் செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்தி. புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இந்தியா மிஷன் சார்பில் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து நடைபெற்ற சைக்கிள் பேரணி. நகர பகுதிகளில் சைக்கிளில் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காவல்துறையினர். நண்பனை கொல்ல திட்டம் தீட்டிய ஆட்டோ ஓட்டுநரை சுற்றி வளைத்து கொலைவெறி தாக்குதல், பதைக்கும் CCTV காட்சிகள். வில்லியனூர் பகுதியில் கோயில் உண்டியலை திருடிச் சென்ற இளைஞர் கைது.
உண்டியல் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுதாகர் ரெட்டிக்கு புகழாஞ்சலி. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு.